வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தலிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட குளத்தூர்லேயும் கூட இவிஎம் சிக்கல் வச்சு மறுபடியும் அதை எடுத்து மெமரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு போய் செஞ்சும்போது அதில் சில இவிஎம்மில் கோளாறு இருக்குது, அன்யூஸ்டு மிஷினு டேக் இல்லாமலாம் இருக்குது, இதில் கோளாறு இருக்குது அப்படின்னு திமுக ஒரு பிரச்சனை கிளப்பி நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு இருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதைத்தானே ராகுல் காந்தி சொன்னார், நீங்களாம் கேட்கல அப்படின்னு காங்கிரஸில் சில பேர் எழுதுறதையும் பார்க்க முடியுது. இந்த தேர்தலே திருடப்பட்ட தேர்தல் அப்படிங்கிற இடத்த நோக்கி ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்க போதா? எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சர்ச்சையை? திமுக அதுக்கெல்லாம் லாயக் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தேர்தல் மெஷினை திருடினது, மெஷினை மாற்றினது அப்படின்றத தாண்டி என்ன அப்படின்னா, அங்கே உள்ள வாக்காளர்களை டோட்டலாக நீக்கினாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு சத்தம் காட்டலை. அது எடுத்து போராட்டலை, திமுககாரவங்க போராடலை, ஒரு அப்பீல் கூட பண்ணல. யாருக்கு? இவங்களுக்கு, யாருக்கு? தேர்தல் ஆணையம். அப்போ 30,000 பேர் 40,000 பேர் நீக்கிறாங்க. 90,000 பேர் வரைக்கும் அங்கே அதிகம் நீக்கப்பட்டது அவர்தான் ஒன்று. ஸோ அதில் ஒரு 40,000 பேர் 30,000 பேர் போயிருந்தா கூட 40,000 பேரை நீக்கிறதுனா ஒருத்தரை ஈஸியாக தோக்கடிச்சிடலாமே. இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், கண்டுபிடிச்சாங்க. பட்டு அப்போ இவங்க சீட்டிங் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சு முக ஸ்டாலின் அமைதியாக இருந்ததோட விளைவு தான் அவர் தோற்றது. முதல்ல வாக்காளர்கள் எண்ணிக்கையை குறைச்சான். ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு நீங்கள் 30,000 ஓட்டில் ஜெயிக்கிறீங்க, 90,000 பேரை நீக்கிட்டா அதில் உங்கள் 30,000 பேர் வந்துடும். அப்போ 30,000 பேர்னா லீடிங் இல்லாமல் உங்கள் ஓட்டும் போயிடும். பாதியாக பிரிச்சா கூட அப்போ அதை ஏற்று நீங்கள் ஏன் போராடல? இன்றைக்கி முன்னாடியே ஏன் அதை பற்றி கேட்கல? தெரியுதுல, ஊருக்கே தெரியுது, சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுது இவங்க சீட்டிங் பண்ண போகிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் இவ்வளோ பேரை நீக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியும் போது இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்காதோட விளைவு தான் ஸ்டாலின் தோற்றது. சரியா? அது போக மிஷின் இருக்கும். மிஷின் எதுக்கு உதவுன்னா ஒரு 5,000 10,000 ஓட்டுக்கு கடைசி போகிற போக்கில் இது பண்ணுறதுக்காக. பல்குத்துற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், போகிற போக்கில் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் இப்போ குழம்பு சாம்பார் தீர்ந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் ரசம் கொஞ்சம் தயிரை ஊற்றி மேனேஜ் பண்ணி விட்ருவாங்க. திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க, ரசம் ஊற்றுவாங்கன்னா அப்போ குழம்பு காலி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவங்ககிட்ட இல்லை காலியாக போகுது, இன்னொரு 3 பேர் சாப்பிட வேண்டியது இருக்குன்றதுக்கு அர்த்தம். நீங்கள் விருந்துக்கு போனீங்கன்னா ஒரு கறி குழம்பே ஊற்றுவாங்க, ஊற்றிட்டு அடுத்து ரசம் இருக்குது, தயிர் இருக்குது அப்படின்னால இந்த குழம்பு முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற ஆளுக்கு வேணுன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆட்களை நிற்கிறது அது ஒரு சைடு அதிலே போயிடும். இப்போ திருநெல்வேலி பார்க்கும்போது அந்த காலத்தில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு இதை சொல்லுவாங்க. சொல்லும்போது நீங்கள் 12:30 மணிக்கு போனீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வேணுனே இப்போ வளவண்ணே வாங்கினேன் சாப்பிட்றீங்களாண்ணே இன்னும் புருஷன் சொல்லுவாங்க. ஏண்டி 12:30 தான் ஆகுது, 12:30 யாராவது மதிய சாப்பாடு சாப்பிடுவாங்களா? காஃபி போட்டு கொடு அப்படின்னா உங்களுக்கு சோறு போட மாட்டேன்னு. நீங்கள் ஒரு 1:30 மணிக்கு 1:45 போகிறீங்கன்னு வைங்க, வளவண்ணே வாங்கினே சாப்பிடுங்க, இப்போ சாப்பிட்றீங்களாண்ணே அப்படின்னு கேட்டேன்னா திருப்பி புருஷன் சொல்லுவானே, ஏண்டி 1:45 வரைக்கும் அவர் சாப்பிடாமல் வந்திருக்க போகிறாரு, அவருக்கு எதாவது டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு. சோறே போட மாட்டாங்களாம். நீங்கள் 12:30 போனால் இப்படி சொல்லுவாங்களாம், 1:30 போனீங்கன்னா சாப்பிட்டு வந்துருப்பேன்ட்டுருவாங்க. 3:30 போனீங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட சொன்னாங்கன்னா வேணாம், இந்த நேரத்தில் அவர் என்ன இப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்பார், இதில் பஜ்ஜியை போட்டு அதை இதை போட்டு வேணால் டீ வேணால் ஒரு 10 நிமிஷம் கழித்து போட்டு கொடு அப்படிங்கும்போது உனக்கு எதை டீயோடு எந்திரிச்சு போயிருன்னு அர்த்தம். அதான் அந்த ஊர் பழக்கத்தில் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டாங்க. புரியுதா? மொத்தத்துக்கும் ஓட்டர்ஸ் ஆட்டையை போட்டாங்க, அதுபோக பத்தாக்குறைக்கு மிஷினையும் ஆட்டையை போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போ முக ஸ்டாலினை முடிச்சுட்டா பரபரப்பாயிரும்ல கட்சி. அப்புறம் ஒரு தலைவரே தோக்கடிச்சிட்டிங்கன்னா இதாயிருன்றது அவங்களோட இது. அதை நீங்கள் முன்னாடியே பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடியே வாய் திறக்காமல் இப்போ போய் கோர்ட்டுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன் அப்படின்னு அப்பாவை கேஸ் மேலே 10 வருஷம் கழிச்சு அப்புறம் திரும்ப தடை கொடுத்து வச்சுருக்காங்க. 20 மறுபடியும் தடை வாங்கிட்டாரு. ஒரு ஜெயிச்சாரா இல்லையா என்ன இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. கடைசியில் பென்ஷன் வராமல் போயிடும் எம்எல்ஏவை. அப்போ அவர் வழக்கு போவார், நான் எம்எல்ஏ இருந்துட்டேன்ல அப்போ அதுக்கு பென்ஷன் கொடுன்னுவாங்க. இதெல்லாம் இந்திய இப்போ நீதித்துறையில் இருக்க சாபக்கேடு. இதெல்லாம் இந்திரா காந்தி செத்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி வெற்றி பெற்று செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அப்போ 80கள்
இப்போ 10 மன்மோகன் 15 சிங் 20 வருஷமாக வழக்கு நடந்து 87 இந்திரா காந்தி செத்து புதைச்சி ராஜீவ் காந்தி வந்துட்டாப்புல. அப்போ சொல்கிறாங்க இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லும். செல்லும்னு சொல்லாது. இப்போ இப்போ போன வாரத்தில் மன்மோகன் சிங் வந்து நிலக்கரி ஊழல் அவர் சம்மந்தப்படல, அவர் சேர்த்தது தப்புன்னு ஒரு தீர்ப்பு. இந்த மாதிரியான அறிவுபூர்வமான அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி அறிவுபூர்வமான இதெல்லாம் இந்த இந்திய நீதிமன்றங்களில் தான் நடக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இப்போ அப்புறம் சொல்லுவாங்க 2031 இது இப்போ மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது, இது தோல்வி அடைந்தது செல்லாது, அவர் தான் எம்எல்ஏ, பாபு வந்து வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்பீலுக்கு போகும்போது அதுக்கு ஒருத்தர் தடை கொடுத்துருவாரு. ஆமாம், அப்பாவை கேஸில் எண்ணிட்டாங்க சார் மறு ஓட்டு. என்னென்னதை வெளில சொல்லக்கூடாதுன்னு ஒரு தடை வாங்கி அதை வச்சுருந்தாங்க 1.5 வருஷம். என்னென்னதை வெளில சொல்லக்கூடாது, ரிசல்ட் மாறி வந்தால் அவர் எம்எல்ஏ இல்லைன்னு வந்துடுவேன், ஏன்னா பரவாயில்ல என்னென்னதை சொல்லாதீங்கன்னு ஒரு தடை கொடுத்து அடுத்த எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிச்சு சபாநாயகர் ஆயிட்டார். ஆனதுக்கப்புறம் இல்லை ஜெயிச்சது செல்லுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி கேலி கூத்தெல்லாம் வந்து இந்தியாவில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நடுவில் நான் அதனோட சேர்த்து பொருத்தி பார்க்குறதுக்காக இப்போ இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சது இவிஎம் மேலே குற்றச்சாட்டு இல்லை பாருங்கள் பிஜேபியும் தோக்குதுன்னு காட்டுறதுக்காகவா, அதுக்காக ஒரு தீரி வைக்கிறாங்க. அதுக்காக தான் பெருசாக கொள்ளையடிச்சிருது. அதான் இந்த ஒட்டக கதை நம்ம சொல்லுவோம்ல, அதே தான். உட்காந்துருந்த ஒட்டகத்துக்கு 2 டன்னை ஏற்றி விட்டுட்டு கிளம்பாது அப்படின்னோடனே மண்ணு மூட்டையை கண்ணு முன்னாடி போட்டோடனே அந்த முட்டாள் ஒட்டகம் சரி எல்லாத்தையும் சொன்னோம் அடம் பிடிச்சோன்னே இறக்கிட்டான்னு சொல்லி எந்திரிச்சு ஓடும். அதே 2 டன்னோட ஓடும்ல. இந்த கதை தான் பிரசாந்த் கிஷோரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். பிரசாந்த் கிஷோர் யார், அவனை எப்படி கொண்டு வந்தாங்க, அது யாரோட வேலை, அங்கே எப்படி முடிக்க போகிறாங்கன்னா அங்கே கட்சியே வந்து இது காலி பண்ணி இந்த 2 மைனா இது நிதிஷ் வந்து ஒரு வீடியோ காமிச்சு மாட்டியிருக்காங்க. நீ கடைசியில் கௌரவமாக சாக போகிறியா, அந்த இது ஒன்று சொல்லுவாங்க. மதுரையில் ஒரு ஆட்சி நடந்துச்சு, திமுக ஆட்சியில் ஒருத்தனை கூப்பிட்டு போய் அப்போ அழகிரி அண்ணன் இருக்கும்போது, மாவீரன் அழகிரி இருக்கும்போது அவங்க அடியாட்கள் கூப்பிட்டு போய் உன்னை கொல்ல போகிறோம், மருந்து குடிச்சு சாகறியா தூக்கு போட்டு சாகறியா, அது ஓன் சாய்ஸ் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுத்ததா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிதிஷ்குமாரை கூப்பிட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டேன், கை காலெலாம் நடுங்குச்சு, அப்பையும் எங்களை ஆட்டையை போட்டு சிஎம்மாக இருந்தது, போதும் இப்படியே போகிறதுனா கௌரவமாக போயிரு, பேருக்கு வேணால் அந்த வீட்டிலே இருந்துக்கோ, எம்பி தரோம் பேசாமல் போய் எவ்வளோ நாள் இருக்கிறோம், நாங்கள் கௌரவமாக அரசு மரியாதையோட எல்லாம் பண்ணுறோம், மீறி ஏதாவது பண்ணால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இவ்வளோ நாள் சிஎம்மாக இருந்ததெல்லாம் கேவலப்பட்டு போக வேண்டியது இருக்குன்னு சொன்னதாக தகவல். அப்போ அந்த ஒரு கட்சியை முடிச்சிட்டாங்களா. அடுத்து ஆர்ஜேடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இவர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 ஃபார்வர்டு கம்யூனிட்டி கட்சி மட்டும்தான் இருக்கும். ஒன்று வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேக்கப்பில் இருக்கும், இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்ற ஐயர் அவங்க கட்சியாக இருக்கும், அதுவும் பிஜேபியாக தான். அப்போ ஒன்று இது இல்லைன்னா அது புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த இதில் பெட்ரோல் பங்க்லலாம் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து இந்த இது ஸ்பீடு பெட்ரோல் டீசல் இல்லைன்னா இப்போ ஸ்பீடு பெட்ரோல்னு வச்சுருப்பாங்க. ஸ்பீடு பெட்ரோல் வேணான்ற சாதா பெட்ரோல் போட்டுக்குவேன் அப்படின்னு 2மே இருப்பாங்க. ரெண்டில் எந்த ஆப்ஷனுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஒழிச்சு கட்டிட்டு இப்போ இவனை பிரசாந்த் கிஷோர் பாண்டியை கொண்டு வந்து நீ நானும் ஒன்று ஊர் வாயில் மண்ணுன்ற மாதிரி கொண்டு வந்து அவன் அப்படி இப்போ பண்ணிக்கு பவுடர் அடித்த மாதிரி அப்படி எல்லாம் பிஜேபி எதுக்கவே மாட்டான். அவன் இப்போ நேற்று பேசினதை பார்த்துப்பீங்கள, நான் வந்து பெங்களூராக மாற்றிடுவேன்னு சொல்லலை, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கேன், ஆனால் 3 மாதத்தில் நான் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவேன், என் தொகுதி. அதே நேரத்தில் சிஎம் வந்து ரவுடியை போட்டிருக்காங்க, அதாவது குற்றப்பின்னணி உள்ளவர்னு ஊரே சொல்கிறவரை போட்டிருக்காங்க, அவரை மாற்றணும் அப்படின்னு ஒரு அடியை போட்டு அது அவங்க சொல்லி தான் பண்ணுவான். சிஎம் ஒன்றும் பண்ண முடியாதுயா, கேஸே இல்லாத ஒருத்தர் சிஎம்மாக போட்டு பிஜேபி இருந்தால் பரவாயில்லையான்னா அதுக்கு ஓகே அப்படின்வான். அதுக்கப்புறம் பேசுவாங்க. இப்படியே உருட்டி 2 பேரும் ஆட்டையை போட்டு மீதி எல்லாத்தையும் ஒழிச்சிடுவாங்க. ஆமாம், வந்துட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் அவங்களுடைய இது. அவன் பக்கா மோடிஜியோட ஆள் யார், பிரசாந்த் கிஷோர் பாண்டே. அவன் இருந்துட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இதுதான் அவனுடைய பிளானு. ஸோ அதே மாதிரி இங்கே வருவாங்க, இனிமேல் தான் இங்கே வருவாங்க.
இதில் இந்த இவிஎம் விவகாரத்தில் சார் பாஜக காங்கிரஸ்லேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி இவிஎம் வச்சு தான் சீட் பண்ணுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இல்லை இவிஎம் எல்லாம் அப்படி சொல்ல முடியாதுன்னு அவர் பேசுகிறாங்க. பிஜேபி இவிஎம் சரியாக இருக்குங்குது. ஆனால் சுப்பிரமணிய சாமிலாம் இல்லை இவிஎம் வந்து நம்ப முடியாது. கடந்த காலத்தில் நான் வெளிநாட்டுலாம் போனப்போ அதை பற்றிலாம் கேள்விப்பட்டதில் அது மோசமாக இருக்குன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சாமியை பொறுத்த அளவுக்கு வந்து சுப்பிரமணிய சாமி அவன் பேசலாம். ஏன்னா அவர் அப்படி தான் பேசுவார். எல்லாரையும் அவன் இவன் அவா இவ போனா அவன் தான். ஆனால் அவர் என்ன பெரிய பிடுங்கி அவர் இந்திய அரசியல் சட்டத்தில். அவர் தமிழ்நாட்டில் வளரல, பிறந்த அப்படி. அதுக்காக இப்போ வேறு ஊரில் ஏதோ இப்போ ஆப்பிரிக்காவில் வளர்ந்தாலும் நல்லா வாயில் வருதுன்ற மாதிரி பேசலாமா? அப்போ ஒரு தமிழ் தெரியாதுங்க, ஏதோ வட சென்னையிலேருந்து போனவன் இந்த மாதிரி பழகி கொடுத்துட்டாங்க அவர் பேசிட்டாருன்னு சொல்ல முடியும்? தப்பு தான் சார், தப்பு தான். அது அப்போ அவருக்கு ஒருமைப்பன்மை தெரியாமல் அவர் பாட்டு பேசும்போது இப்போ கடைசியில் என்னென்னா ஒருத்தன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க தாலியை எடுத்து கொடுக்குறதுக்கு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டா, இந்த ஆள் கொண்டு போய் கட்டிட்டான் கழுத்து வரைக்கும் கொண்டு போய். நல்ல வேலை அந்த பக்கத்தில் இருந்தால் அந்த ஐஏஎஸ் அந்த இது இருந்துச்சு, சந்திரலேகா போய் தடுத்துருச்சு டக்குன்னு. என்ன ஆயிருக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரு கூதிரையை கூட்டு போய் கல்யாணத்தில் தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆள் தான் சுப்பிரமணிய சாமி. இப்போ சுப்பிரமணிய சாமியை பொறுத்த அளவுக்கு நீ மோடியை தூக்கிட்டிங்கன்னா அந்த ஆள் பேச மாட்டான் எதுவுமே. இவிஎம் தான் கரெக்ட், டார்கெட் மோடி தான். மோடியை வீழ்த்துவதற்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் வாங்சுக் மனைவியை கூப்பிட்டு அவர் சேனலில் அவர் பேட்டி எடுத்திருக்காப்புல. அவங்க இந்த 4 பேரை உட்காந்து அந்த அம்மா கூப்பிட்டு சிறப்பு பேட்டிலாம் எடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு வைத்தறிச்சல் வந்து மோடியை தூக்கணுன்றது தான். அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இதுதான், கருத்து தான். அதுக்காக பல உருட்டை விட்டுருவான். இப்படிதான் அவங்களுக்கு. அவங்களாம் ஒரு 4-5 அறிவாளின்னு சொல்லி ஒரு முட்டா பசங்க 4 பேர் உட்காந்துருப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களாம் உட்காந்துட்டு பாம்பேயில் ஒருத்தர் இருப்பான், ஒரு ஆடிட்டர் ரிட்டையர் ஆனவன். அப்புறம் இன்னொருத்த பால் வாங்க போகிறோம், அந்த பையை வச்சுட்டு அப்படியே லைவில் பேசிகிட்டு இருப்பான் 3/4 மணி நேரம். வீட்டில் போய் தான் செருப்படி வாங்குவாங்க. உன்னை எப்போ பால் வாங்கிட்டு சொன்னால் நீ அங்கே போய் லைவில் அவங்களோட வயசானவனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. அது அவங்களுக்கு கேமராவை கூட வைக்க தெரியாது, ஃபோனை எப்படி திருப்பி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டா அந்த வீடியோ போட்டார்ல, ஆமாம், முகத்தை அப்படி நெருக்கத்தில். அது வந்து என்னென்னா அது பயத்தின் வெளிப்பாடு. ராத்திரியில் இவங்கள ஏன் கூப்பிடணும், நம்மளே பேசி போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஃபோனில் போட்டது. பட் இவங்க வந்து ரெகுலராக காமா பேசினாலுமே ஆங்கிள் வந்து சிக்கலாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த இவிஎம்ன்றது வந்து அதாவது தேர்தல் ஆணையத்தையே ஒழிக்கணும்னு இருக்கும்போது இவிஎம்மை ஒழிச்சு என்ன புரியுது? இல்லை இப்போ காக்ரோச் இப்போ தானே அப்படி நீதித்துறையை நோக்கி அங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு இப்போ டார்கெட்டில் இருக்குமா? அப்படி தேர்தல் ஆணையம் டார்கெட்டில் இருக்கும்னா ஞானேஷ்குமார் மாதிரி ஒரு ஞானியை நீங்கள் பார்க்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு அதாவது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கில்லாடிக்கு கில்லாடி. அதாவது நியாயமாக தேர்தல் நடத்துகிறத சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. நியாயமாக தேர்தல் நடத்தி பாஜக ஆட்சிக்கு வர வைக்கிறதுல அவர் கில்லாடி. அந்த வகையில் அவர் செயல்பட்டுருக்காரு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, வேணே நிதின் வந்து 20 வருஷமாக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா 10, 15. அப்போ அந்த தொகுதி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள். அங்கே அந்த முட்டாப்பையில திருப்பி இவனுக்கு போட்டிருக்கான், அவங்க அப்பனுக்கு போட்டிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் அந்த தொகுதியில் ஏறத்தாழ 3.25 லட்சம் பேர் இருக்காங்களாம். அதில் 1,60,000 பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டுமே இருக்கிற தொகுதி. பாஜக திரும்ப ஜெயிச்சதுக்கு காரணம் அது நேபாள் பார்டரில் இருக்குது, நார்தன் பீகாரில் இருக்குது. இப்போ அதில் வந்து பிராமின்ஸ் தான் ஜாஸ்தி, ரவுடியும் பிராமின்ஸ் தான். அதனால தான் அந்த பிராமினுக்கு போடாமல் இந்த பிராமினுக்கு யாருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு போட்டு விட்ருக்காங்க. போட்டு விட்டு அங்கே வந்து என்ன தேவி, அது ஒரு தேவி ஒன்று இருந்துச்சு, நீலா தேவியா, ராப்ரி தேவி இவங்க பொண்டாட்டி. அதை போய் இழுக்கிறீங்க வயசான காலத்தில். முன்னாள் தேவி லாலுவோட பொண்டாட்டி, முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறதுனால நான் சொன்னேன். இது வந்து என்னென்னா என்ன தேவி, என்னமோ பிஜேபி இல்லையா, பிஜேபியில் இல்லை ஆர்ஜேடியில் நின்று 3ஆவது இடத்துல வந்திருக்கு. அவங்க நினச்சது முடிஞ்சு போச்சா. இப்போ நீ நானும் வர்றோம், அவங்கள ஒருத்தனை ஒழிச்சிட்டோம். நான் செகண்ட் அவன் தேர்டில் வந்துட்டு போகிறேன். நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு செகண்டாக மாற்றி நமக்குள்ளே ஒரு டீலிங்கை போட்டு வச்சு போங்கிறதாக ஒரு காலத்தில் மண்டல் பாலிட்டிக்ஸ், ஓபிசி, அதுக்கு முன்னாடி அவர் இந்திரா காந்தியை தோக்கடிக்கிற ஒரு மூமெண்ட் எல்லாருமே முடிஞ்சு. பீகாரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜேடியை பொறுத்தளவுக்கு அவங்க அம்மா வந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. யார், தேஜஸ்வி அம்மா வந்து குழம்பு வச்சு ஒரு பக்கம் காய்கறி நறுக்கி பொரியல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீடு அடுப்படி எப்படின்னா, அப்போ நான் போயிருக்கேன், நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி போனால் லாலுவே தோசை சுட்டு கொடுத்துருக்காரு எனக்கு, சிஎம்மாக இருக்கும்போது.
அவங்க வீடு எப்படி இருக்குன்னா பெரிய ஓட்டு வீடாச்சு, இப்போ மாற்றிட்டாங்க. மாற்றி பின்னாடி வந்து 9 பிள்ளைங்க அவருக்கு. தேஜஸ்வி யாதவ், இவங்க மூத்த பையன், அவங்க அக்கா ஒன்று இருக்குது, அவங்க தங்கச்சி ஒன்று இருக்குது. மிசா பாரதி தான் வீட்டை விட்டு தட்டி விட்டாங்க. அதெல்லாம் இப்போ சின்ன பிள்ளையா இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு அடுப்படி வந்து வெளியில் இருக்கும். ஏன்னா இவங்க 10 பேருக்கு சமையல் பண்ணணும், இவருக்கு பால் காய்ச்சணும். பால் குடிச்சிட்டே இருப்பார் யார்? லாலு. அவருக்கு சுட சுட கறந்த பசும்பால். அதுக்கப்புறம் அவரே போய் அடுப்படியில் எதையாவது பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் அவங்க அம்மா காய்கறிலாம் நறுக்கிட்டு இருக்கோம். அது படிப்பறிவுன்றதே கிடையாது. ஸ்கூலுக்கே போகாது யார்? ராபரி தேவி. திடீர்னு ஒரு அரெஸ்ட் பண்ணோடனே அப்படியே வைங்க மாட்டேன், முட்டைக்கோஸ் நறுக்கிறதோடு அப்படியே வச்சிருச்சு. சப்பாத்தி மாவு பிணைஞ்சோடு வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போய் சிஎம் ஆக்கிட்டாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், சமையல் பண்ணும்போது சாதாரணமாக இருக்கும் முந்தான, சிஎம் ஆகும்போது மேலே பொத்திடுவாங்க. தலையில் பொத்துனா எம்எல்ஏ, எடுத்து விட்டால் ஹவுஸ் ஒய்ஃபு. இந்த மாதிரி ராபரி தேவியை கூப்பிட்டு போய் சிஎம் ஆகி அதுவும் 3 வருஷம் ஆட்சி பண்ணிச்சேன். இதே ஃபைலை நீட்டுவாங்க, கைரேகை வச்சு விடும். அது இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ தேஜஸ்வியோட ஒய்ஃபு அது எம்எல்ஏவாக இருந்தது, எம்பியாகவே தான் இருந்தது நினைக்கிறேன். அதே மாதிரி தான் யூபிலையும் அகிலேஷ் ஒய்ஃப் எம்பியாக இருக்காப்புல, எம்பியாக இருக்காங்க. காலேஜில் படிச்சிருந்துச்சு, கல்யாணத்தை பண்ணி வச்சு தலையில் ஒரு இதை மட்டும் பொருத்தி வச்சு ஒரு குங்குமத்தை வச்சு விட்டாங்கன்னா எம்பி வச்சு மேலே ஒரு இழுத்து விட்ருவாங்க. இங்கேருந்து இங்கே ஒன்று வச்சிட்டாங்கன்னா ஹிந்தி சீரியல்லாம் அது அரசியல் ஞானி ஆயிடுவது. அது இப்போ சிஎம் ஆச்சு. இப்போ அதையும் ஒழிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக வேணுன்னு ஒரு தேவியை கொண்டு நிறுத்தினாங்க. அது 3ஆவது இடத்துல 8000 ஓட்டு அதை தான் வாங்கி, 6500 7000 ஓட்டு வாங்கியிருக்கு. 3ஆவது இடத்துல தள்ளி விட்டு அந்த கட்சி அப்படியே ஒழிச்சு கட்டிடுவாங்க. அதுவும் தலையில் துண்டெல்லாம் பொத்திக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்துச்சு. ஆனால் அந்த ஊருக்காரங்க ஏமாறலை, போடல. ஏன்னா பெரிய சீட்டிங்கிட்டு ஏமாந்துருக்காங்க. புரியாதவங்களுக்கு ஏமாந்து இப்போ வந்து நிதின் நபின் அங்கே போயிட்டாப்புல டெல்லிக்கு. இப்போ அவன் வந்து பெங்களூராக மாற்றுறாங்களாம். என்னம்மா 7000 பேருக்கு ஹெச்ஐவி தொட்டு இருக்குன்றாங்க பெங்களூரில். அந்த மாதிரி மாற்ற போகிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்ப்போம் சார். விரிவான ஒரு இடத்துல இது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.